إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم خير الكلام كلام الله وخير السنن سنن محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وكما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் கிருபையும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடிபெறலாமல் பின்பற்றி ஒழுகிய சஹாபாக்கள் தொடக்கம் வாழ்ந்து சென்ற அத்துணை நல்லோர்கள் மீதும் நம்மீதும் குறிப்பாக உலக முஸ்லிம்கள் அனைவர் மீதும் என்றும் உண்டாகணுமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நம் மீது கடமையாக்கிய ஜுமா என்கிற இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்விடத்திலே நாம் கூடியிருக்கிறோம். நம்முடைய நல்ல எண்ணங்களை செயல்பாடுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு அதற்குரிய நிறைந்த கூலி அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தந்திர முடிவானா. அன்பான அல்லாஹ்வினுடையார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் இந்த மனித சமூகத்திற்கு வழிகாட்டியாக இறக்கி இருக்கிற அவனுடைய வேதத்தில் வாயிலாக அவனுடைய அடியார்களுக்கு பலரை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். ஒரு மனித திருமறை குர்ஆனை சிறப்பான முறையில் நல்லுணர்வு பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு படிப்பாரையானால் பலரை அவரால் அல் குர்ஆன் வழியாக அறிந்து கொள்ள முடியும். அதில் அல்லாஹ் அறிமுகம் செய்கிற பலரில் பிரதானமான சிலர் இருக்கிறார்கள். முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை அறிமுகம் செய்கிறார். இரண்டாவது அவனுடைய நபிமார்களை அறிமுகம் செய்கிறார். குறிப்பாக அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு அறிமுகம் செய்கிறார். மூன்றாவது மனிதனுக்கு எதிரியாக இருக்கிற ஷைத்தானை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். நான்காவது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நல்லவர்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். அவர்களுக்கு இறைவன் செய்த வளங்களை, நலன்களை, மறுமையில் அவர்கள் பெறப்போகிறவைகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஐந்தாவது
யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்களோ அவர்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். அவர்களுக்கு உலகத்தில் கிடைக்கப்பெற்ற தண்டனைகள், அழிவுகள், நாசங்கள், இறை சாபங்கள், இதையெல்லாம் இறைவன் குறிப்பிடுகிறார். மறுமையில் அடைய போகிற பாதிப்புகளை, வேதனைகளை, சோதனைகளை அல்லாஹ் அறிமுகம் செய்கிறார். திருமறை குர்ஆனில் பிரதானமாக இந்த 5 நபர்கள் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தப்படக்கூடியவர்கள். குர்ஆனுடைய ஆரம்பம் தொடக்கம் இறுதி வரைக்கும் இவைகளில் பல திரும்ப திரும்ப நம்மிடத்துல ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. முதலாவது அல்லாஹ், அவருடைய தூதர்கள், குறிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவது இப்லீஸ் என்கிற அவருடைய பரம்பரையான ஷைத்தான்கள். நான்காவது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நல்லவர்கள், அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட நலன்கள், வளங்கள், மறுமையில் கிடைக்கப்படக்கூடியவைகள். ஐந்தாவது பாவிகள், அவர்களுக்கு உலகத்தில் இறைவன் வழங்கிய தண்டனையும் மறுமையில் இறைவன் வழங்குகிற தண்டனைகளையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த அறிமுகங்களில் மிக முக்கியமாக இவை அனைத்துமே ஈமானோடு சம்பந்தப்பட்டவை. அதில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் உள்ளதுதான் ஷைத்தானை பற்றியது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஷைத்தானை நமக்கு பல்வேறு வகைகளில் அறிமுகம் செய்கிறார். அதில் முதலாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அறிமுகம் செய்கிற போது சூரா ஃபாத்திர் 6வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுல் ஃபத்தஹிதுஹு அதுவா என அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாவான், அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் என அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் நமக்கு ஷைத்தானை அறிமுகம் செய்கிற போது அவன் உங்களுக்கு எதிரியாவான், பகைவனாவான் என்று சொல்கிறான். மாத்திரமல்ல, அவனை பகைவனாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எது வரைக்கும்? கியாம நாள் வரைக்கும், அல்லது நாம் உலகத்தில் வாழ்கிற காலம் வரைக்கும் அவனை நாம் எதிரியாகத்தான் எடுக்க வேண்டும். எந்த நிலையிலும் அவனை நாம் நண்பனாக பாவித்து விடக் கூடாது என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆனா அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் ஷைத்தானை சொல்லுகிற போது சொல்லுகிறான், யார் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிறார்களோ அவர்களுக்கு நுகய்யித் லஹு ஷைத்தானன் கரீனா, ஷைத்தானை நெருங்கிய நண்பனாக நாம் ஆக்கி விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதுவாக எடுக்க இறைவன் திருமறையில் சொல்கிற அந்த ஷைத்தானை சிலருக்கு நண்பர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி விடுவதாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். யாருக்கு ஷைத்தான் நண்பனாக ஆகிவிட்டானோ அவன் நஷ்டத்திலே இருப்பான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். வமை யகுனி ஷைத்தானு லஹு கரீனன் ஃபஸாஅ கரீனா, யாருக்கு ஷைத்தான் நெருங்கிய நண்பனாக மாறிவிடுகிறானோ அவன் தான் நண்பர்களிலேயே மிக மோசமானவன் என அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எனவே அது என்கிற வார்த்தையும் ஷைத்தான் அல்லாஹ் அறிமுகம் செய்ய பயன்படுத்துகிறான். கரீன் என்கிற வார்த்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகிறார். எனவே நாம் மிக எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அம்சம்தான் இந்த ஷைத்தான் என்று. அவன் பகைவனாக நீங்கள் பாவிக்க வேண்டும், ஆனால் அவன் உங்களுக்கு நண்பனாகவே இருப்பான். என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதன் மூலம் எந்த அளவுக்கு அவனுடைய தந்திரங்களும் அவருடைய சூழ்ச்சிகளும் அவருடைய வாழ்நிலை இருக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார். ஷைத்தானை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை பார்க்கிற போது முதலாவது இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது, அவன் அதுவுன் கரீனுன், அவன் நெருங்கிய நண்பனாக இருக்கிற, நெருக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பகைவன். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு, ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ஒரு நாள் இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு எழும்பி வெளியே போனாங்க. இந்த ராத்திரி நேரத்துல எங்க வெளியே போறாங்க என்று எனக்குள்ளால் ஒரு ரோஷம் அல்லது ஒரு எண்ணம் வெளிப்பட்டது. இந்த நேரத்துல ரசூலா போறதா இருந்தா எங்க போகணும் என்பது மாதிரியான ஒரு சந்தேகமோ அல்லது ஒரு சைத்தானிய எண்ணம் எனக்கு உருவானது.
பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் இந்த செய்தியை அவரிடத்தில் சொல்கிறார்கள். சொன்ன பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாலகையா ஆயிஷா அகர்ரத்தி, ஆயிஷாவே நீங்க ரோஷம் அல்லது கோபப்பட்டீர்களா என்று கேட்டுவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் மீது நான் கோபப்படவில்லை என்பதாக அவங்க பேசுகிறார்கள். பின்னர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அகத் ஜாஅக ஷைத்தானுகி, உன்னுடைய ஷைத்தான் இடத்தில் வந்தானா என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை பார்த்து கேட்கிறாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அவ மஅய ஷைத்தானும், அல்லாஹ்வுடைய தூதரே என்னிடத்தில் ஷைத்தான் உண்டா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம். வ மஅக யா ரசூலல்லாஹ், உங்களோடும் உண்டா என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம், ஆம். லக்கின் ரப்பி அஆனனி அலைஹி ஹத்தா அஸ்லம, என் இறைவன் எனக்கு உதவி செய்ததன் காரணத்தினால் அந்த ஷைத்தானை பணிந்தவனாக நான் ஆக்கிவிட்டேன். அவன் எனக்கு தொந்தரவு செய்யாத, என்னிடத்தில் குழப்பங்கள் ஏற்படுத்தாத வண்ணம் நான் அல்லாஹ் எனக்கு உதவி செய்து விட்டான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஷைத்தான் ஒரு மனிதனோடு நெருங்கி இருக்கிற, ஆனால் அதே நேரம் அவனிடத்தில் குழப்பங்களையும் பாதிப்புகளையும் பகைமையும் ஏற்படுத்துகிறவன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதே போல அவன் எப்படிப்பட்ட பகைவன் என்பதற்கு அவன் எந்நேரமும் நம்மை விட்டு பிரியாத ஒரு பகைவன் ஆவான் என்பதையும் குர்ஆன் சுன்னா நமக்கு சொல்லி காட்டுகிறது. பொதுவாக பகைவர்கள் நம்மை விட்டு சீக்கிரம் விலகிடுவாங்க. பகைவர்கள் என்று யார் நாம் எதிர்கொள்கிறோமோ அவர்கள் ஒன்று அவங்க நம்மளை விட்டு அவங்க போயிடுவாங்க, அல்லது அவங்கள விட்டு நம்ம வந்துடுவோம். ஆனால் ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் அவன் எப்பொழுதும் நம்மை விட்டு நீங்காமல் நம்மோடையே இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியார் சஃபியாவை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். சிலர் சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அவர்களை கடந்து போகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதிஹி சஃபியா பின்த் ஹுயை என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது எனது மனைவி சஃபியா என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உடனே அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களை தவற நினைப்போமா என்கிற அமைப்பில் வார்த்தைகளை பயன்படுத்துகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் நினைக்காவிட்டாலும் உங்களில் இருக்கிற ஷைத்தான் அதை ஏற்படுத்தி விடுவான். இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், உடலில் இரத்த நாளங்கள் எங்கெல்லாம் ஓடுகிறதோ அங்கெல்லாம் ஷைத்தான் ஓடுகிறார். வ இன்னி கஷீது அன் யக்திஃப ஃபீ குலூபிகுமா ஷைஅன், உங்கள் உள்ளத்தில் ஏதேனும் தவறு சிந்தனைகளை, அவதூறான சிந்தனைகளை போட்டு விடுவதற்கு ஷைத்தான் போட்டு விடுவான் என நான் பயப்படுகிறேன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இரத்த நாளங்கள் ஓடுகிற இடங்களில் எல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறான். எப்படி ஒரு மனிதனுக்கு இரத்தம் என்பது இன்றியமையாததாக, அது எல்லா இடங்களிலும் தேவைப்படுகிறதாக இருக்கிறதோ, அது போலவே ஷைத்தானின் ஊசலாட்டங்களும் ஷைத்தானினுடைய சதித்திட்டங்களும் ஷைத்தானினுடைய வெளிப்பாடுகளும் எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது இரண்டாவது அம்சமாகும். மூன்றாவது அவர் எப்படிப்பட்ட எதிரி என்பதை இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறார், இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைது லா தரவுனஹும், நீங்கள் அவனை காண இயலாத, ஆனால் உங்களை அவர்களால் காண முடிந்த பகைவர்கள் அவர்கள் என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். ஷைத்தானை நம்மால் பார்க்க இயலாது, ஆனால் அவனால் நம்மை பார்க்க இயலும். நம்மால் அவனை பார்க்க இயலாத, அவனால் நம்மை பார்க்க முடிந்த, வழிகெடுக்க இயலுமான ஒரு பகைவனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அறிமுகம் செய்கிறார். எதிரி யாருன்னு தெரிந்திருக்கிறது, ஆனால் அவன் எப்படி இருப்பான் என்பது மாதிரியான உருவ ரூபங்கள் கண்ணுக்கு முன்னால் கிடைக்கப்பெறாத எதிரியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுத்தி இருப்பதாக
திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இப்படிப்பட்ட எதிரியோடு தான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை போராட்டங்களமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அதுவன் யராக வலா தராஹு லிஷதீதில் முஅனதி இல்லா மன் ஆஸமில்லா இல்லா மன் ஆஸமல்லாஹ். இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய எந்த எதிரியாக இருந்தாலும் நீ பார்த்து விடுவாய், ஆனால் ஒரே ஒரு எதிரியை தவிர அவனை அல்லாஹ்வுடைய உதவி அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லாமல் உன்னால் காண இயலாது, அவனை உணர இயலாது. அப்படிப்பட்ட எதிரி ஷைத்தான் ஆவான் என்பதாக இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். எனவே அப்படிப்பட்ட அந்த எதிரியை, அவனுடைய பகைமைத்துவங்களை, பாதிப்புகளை ஒரு மனிதன் எல்லா கட்டங்களிலும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அப்துல்லா இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் செய்தி சொல்கிறார். ஒரு நாள் நான் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கடை வீதிக்கு சென்றேன். ஒரு சிறிய குழந்தை, ஒரு பெண்மணி, அடிமையான ஒரு பெண்மணி, சிறுமி, ராகம் இசைத்துக் கொண்டிருந்தார். அது பாட்டோ அல்லது படித்துக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இன்ன ஷைத்தான லவ் தரக அஹதன் லதரக ஹாதிஹி. ஷைத்தான் ஏதாவது ஒன்றை மனிதனுக்கு குழப்பம் விளைவிக்காமல் இதை உற்றுடலாம் என்று விரும்புவதாக இருந்தால் இந்த சிறுமியையோ அல்லது அவள் படிக்கிற இந்த பாட்டையோ அவன் விட்டிருப்பான். யாரையாவது ஒன்றை, எதையாவது ஒன்றை அவன் விடுவதாக இருந்தால் இதுல குழப்பம் ஏற்படுத்த வேண்டாம், இதில் நாம் பிரச்சனைகள் ஏற்படுத்த வேண்டாம், பாதிப்பை ஏற்படுத்த வேண்டாம் என்று கருதினால் இந்த குழந்தை இடத்திலோ அல்லது அவள் படிக்கிற பாட்டிலோ இசையிலோ அவன் அதை தவிர்த்திருப்பான் என அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதபுல் முஃப்ரத் என்கிற ஹதீஸ் அவருடைய கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். ஷைத்தான் மனிதனை பல பாதிப்புகளுக்கு உள்ளாக்குகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு குழந்தையும் மா மின் பனி ஆதம மவ்லூதுன் இல்லா யமஸ்ஸுஹு ஷைத்தான் ஹத்தா யூலத ஃபயதஸஹலு சாரிகன் மின் மஸ்ஸி ஷைத்தான் இல்லா இப்னு மரியம் வ உம்மஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய பிள்ளை எல்லாம், பிறக்கக்கூடிய எல்லா ஆதமுடைய பிள்ளைகளும் ஷைத்தானின் தீண்டுதல் இன்றி பிறப்பதில்லை, ஷைத்தானின் பாதிப்போடுதான் பிறக்கிறது, அவன் தீண்டுகிற பொழுதுதான் அது சப்தமிடுகிறது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். குழந்தை பிறந்துருச்சு, அது உசுரோடு இருக்கிறா இல்லையா என்பது அதன் அழும் சப்தத்தை வைத்துத்தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். அது எப்படி அழுகிறது? ஷைத்தானின் தீண்டுதலோடு. சாரிகன், அது சப்தமிட்டலாக எழும்புகிறது என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். எனவே குழந்தையின் அழுகை பிறந்து அது அழுவதில் ஆரம்பிக்கிற ஷைத்தானின் பாதிப்பு என்பது மரணம் வரைக்கும் ஏற்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். அந்த துஆ நசாயியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு அல் யுஸ்ர் என்று சொல்லப்படுகிற நபி தோழர் அறிவிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருகிற துஆவை தொடர்ந்து செய்கிறவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினத் தரத்தி வல் ஹதமி வல் கரகி வல் ஹரீகி வ அஊது பிக மின் அன் யதகப்பதனி ஷைத்தானு இன்தல் மௌத் வ அஊது பிக மின் அன் அமூத ஃபீ சபீலிக முத்பிரன் வ அஊது பிக அன் அமூத லதீகன். இந்த துஆ ரசூலுல்லாஹ் நிறைய ஓதுவாங்க. இந்த துஆவில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் என்றால், நான் பெரும் உயரமான கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்து மரணிப்பதை விட்டும், வயதான காலத்தை அடைந்து நான் மரணம் அடைவதை விட்டும், நெருப்பில் எரிந்து மரணிப்பதை விட்டும், நீரில் மூழ்கி மரணிப்பதை விட்டும், இடிபாடுகளுக்குள் சிக்கிய நிலையில் நான் மரணம் அடைவதை விட்டும் இடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மேலும் மரணத்தின் நேரத்தில் ஷைத்தான் என்னை தீண்டுவதை விட்டு இடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். உனது மார்க்கத்தை விட்டு புறம் திரும்பிய நிலையில் மரணம் அடைவதை விட்டு இடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். விஷம் ஏற்றப்பட்ட நிலையில் மரணம்
அடைவதை விட்டு முன்னெடுத்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த பிரார்த்தனையை ஓதி இருக்கிறார். இது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, மரணத்தின் நேரத்தில் ஷைத்தான் என்னிடத்தில் ஏற்படுத்துகிற குழப்பத்தை விட்டும் உலகத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், பிறக்கிறதுல இருந்து மவுத் வரைக்கும் ஷைத்தான் அவனோடு விளையாடி கொண்டோ அவனுடைய தந்திரங்களை குழப்பங்களை பயன்படுத்திக் கொண்டோ இருக்கிறான். பல நேரங்களில் அதை அறியாத வண்ணம் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. ஒருவரின் உறக்கத்தில் கூட ஷைத்தானின் தீண்டுதல் உண்டு என அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றார். சஹீஹ் முஸ்லிமிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் நேற்று ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல என் தலை துண்டிக்கப்பட்டிருப்பதாக நான் பார்த்தேன் என்று பயந்த வண்ணம் அவர் சொல்கிறார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார். சிரித்து விட்டு சொன்னார்கள், இதா லஐப ஷைத்தான் பிஅஹதிகும் ஃபீ மனாமிஹி ஃபலா யுஹத்தித் பிஹி الناس. தூக்கத்தில் உங்களில் யார் ஒருவரிடத்தில் ஷைத்தான் விளையாடினால் நீங்கள் அதை யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஏன் அதை ஏற்படுத்துகிறான்? அது மனிதன் ஒரு முஃமினானவர்களை, அதாவது பேலன்ஸ் இல்லாத தடுமாற்றமான சூழல் ஏற்படுத்துவதற்காக அவனிடத்தில் பயத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அவனை ஷிர்கிலோ குஃப்ரிலோ இன்ன பிறவைகளிலோ கொண்டு சேர்ப்பதற்காக ஷைத்தான் இதை செய்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒருவரின் தூக்கம் வரைக்கும் ஷைத்தானுடைய தீண்டுதல்கள் என்பது இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். விரைவில் அழியாத மறுமை நாள் வரைக்கும் தொடர்ந்து போகக்கூடிய பகைமை தான் ஷைத்தான் நம்மோடு வைத்திருப்பது என்பதை இஸ்லாம் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. திருமறை குர்ஆனுடைய 15வது அத்தியாயம் சூரா அல்-ஹஜ்ர்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சொல்வதாக, قال ربي فانظرني الى يوم يبعثون. மனிதர்கள் திரும்ப எழுப்பப்படக்கூடிய நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் வழங்கிய அல்லாஹ் இடத்திலே ஷைத்தான் கேட்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா قال فانك من المنذرين, நீ அவகாசம் வழங்கப்பட்டவன் என அல்லாஹ் சொல்கிறார். இலா யௌமில் வக்தில் மஅலூம், மறுமை நாள் வரைக்கும் உனக்கு அவகாசம் வழங்கப்பட்டவன் நீதான் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதன் அவனுடைய ஷைத்தானுடைய தீண்டுதல்கள் என்பது அவனுடைய மரணம் வரைக்கும் ஏற்படும் என்பதை ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தான் சொல்கிறான், قال وعزتك يا رب, உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக இறைவா, லா அப்ரஹு உக்வி இபாதக மா தாமத் அர்வாஹும் ஃபீ அஜ்சாதிஹிம், ஆதமுடைய பிள்ளைகளை அவர்களது உடலில் உயிர் இருக்கிற காலமெல்லாம் நான் வழிகெடுக்காமல் இருக்க மாட்டேன், குழப்பம் ஏற்படுத்தாமல் இருக்க மாட்டேன் என ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், வஇஸ்ஸதி வஜலாலி, என் உயர்வும் என் மகிமை கண்ணியத்தின் மீது சத்தியமாக, லா அஸாலு அக்ஃபிரு லஹும் மஸ்தக்ஃபரூனி, அவர்கள் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிற காலமெல்லாம் நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன், இது எனது கண்ணியத்தின் மீது சத்தியம் நல்லா சொன்னார். ஷைத்தான் சொன்னா, உன் மேல சத்தியம், அவன்கிட்ட உயிர் இருக்கிற வரைக்கும் நான் வழிகெடுப்பேன், அவனிடத்துல உசுர் இருக்கிற வரைக்கும் நரகத்திற்குரிய வேலைகளை நான் செய்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் திரும்ப சொல்கிறான், அவன் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன். அவன் எவ்வளவு பெரிய பாவம் செய்ய, நீ பாவம் செய்யவை, நான் மன்னிக்கிறத திறந்து விட்டுட்டேன், அவன் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும், மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிற வரைக்கும் அவனை நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானுக்கு சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே ஷைத்தானுடைய தீண்டுதல்கள் என்பது, ஷைத்தானுடைய பகைமைத்துவம் என்பது, ஷைத்தானுடைய குழப்பங்கள் என்பது ஒரு முஃமின் அச்சப்பட வேண்டிய ஒரு அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய கால வாழ்க்கை சூழல்ல ஷைத்தானை மறந்த வண்ணம் தான் நம்மில் பல முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மில் பல முஸ்லிம்கள்
சைத்தானை மறந்த வண்ணமும் சைத்தானை நெருக்கமானவனாக ஆக்கிக் கொண்ட வண்ணம் தான் இன்னைக்கு பலரின் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொண்டு அவர் எத்தகைய பகைவரன் இஸ்லாம் குர்ஆன் சுன்னா வழியில் நமக்கு போதிக்கிறதோ வழிகாட்டுகிறதோ அவனை அதன் அடிப்படையிலே புரிந்து அவனிடத்திலிருந்து விலகுவதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நம்மை ஆக்கி அருள்வாராக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذُنُوبَكُمْ ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு அறிமுகப்படுத்துகிற ஷைத்தான் இப்லீஸ், அவன் எவ்வாறு நம்மை அறிமுகம் செய்கிறானோ அந்த அடிப்படையில் நாம் அவனோடு வாழ்கிறோமா, அவனை எதிர்கொள்கிறோமா என்பது நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம். அந்த அடிப்படையில ஷைத்தான் ஒரு மனிதனை நரகவாதியாக ஆக்குவதற்கு அல்லது ஒரு பாவத்தை செய்ய வைப்பதற்கு, இறை கட்டளைகளை புறக்கணிப்பதற்கு பல யுக்திகளை கையாளுகிறார். அந்த திருமறை குர்ஆன் சில யுக்திகளை சொல்கிறது. அதில் அவனுடைய முதலாவது யுக்தி என்பது பாவங்களை அழகுபடுத்தி காட்டுவது. இறைவனுக்கு மாறு செய்கிற விஷயங்களை, மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களை, ஹராமான விஷயங்களை அழகுபடுத்தி காட்டுவது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சொன்னதாகவே சொல்கிறான், வல உஸையினன்ன லஹும், அவர்களுக்கு நான் அழகாக்கி காட்டுவேன் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்துல ஷைத்தான் சொன்னதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். பாவங்களை அழகுபடுத்துவது இது மிக முக்கியமான ஷைத்தானுடைய ஒரு சதியாக, தந்திரமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இன்னைக்கு நாம செய்யற பல பாவங்கள் அலங்காரத்தினால் செய்யப்படுகிறது. நாம பாவங்களை செய்கிறோம். செய்கிற பாவங்களை பல வகையாக பிரிக்கலாம். அதில் முதலாவது அறியாமையால் நாம் செய்கிற பாவங்கள். நமக்கு தப்புன்னு தெரியும், தப்புன்னு மார்க்கம் படிச்சு கொடுத்திருக்கும், ஆனால் அறியாமல் செய்வது. இரண்டாவது வேண்டுமென்றே செய்வது. அது தப்புன்னு தெரிந்து, தண்டனை தெரிந்து, எல்லாமே தெரிந்து வேண்டுமென்றே அந்த பாவத்தை செய்வது. அதுக்குன்னு தனியா பிளான் போட்டு என்ன திட்டங்கள் தீட்டி அதை செய்வதற்குரிய சூழலை உருவாக்கி செய்வது. இப்படி நாம பாவங்களை செய்கிறோம். மூன்றாவது தவறுதலாக நாம் செய்கிற பாவங்கள். நான்காவது நிர்பந்தத்தால் செய்கிற பாவங்கள். இப்படி பாவங்களை வகைப்படுத்தலாம். இதுல தவறுதலாக செய்கிற பாவங்களை அல்லாஹ் சூழலுக்கு தகுந்தாற் போல நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ப இறைவன் மன்னித்து விடுகிறான், வேறு நன்மைகள் செய்வதன் மூலம். நிர்பந்தங்களால் செய்கிற பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அதை பாவமாக எடுத்துக் கொள்வதில்லை. அது எந்த அளவுக்கு நிர்பந்தமானது என்பதை அவருடைய இக்லாசும் நியத்திற்கு ஏற்ப இறைவன் அதை கணக்கெடுக்கிறார். ஆனால் அறியாமையால் செய்கிற பாவங்களும் வேண்டுமென்று செய்கிற பாவங்களும் அதற்கு பரிகாரங்கள் உண்டு. அந்த பரிகாரம் என்பது தௌபாவாகும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின் ثم يتوبون من قريب. யாருக்கு அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு உண்டு என்றால், யார் அறியாமையால் ஒரு பாவத்தை செய்து உடன் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அவருடைய தௌபாக்களை இறைவன் ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். எனவே தௌபா என்பது அதற்கான பரிகாரமாகும். நாம் எந்த அளவுக்கு நசூஹாக இக்லாஸான முறையிலே மன்னிப்பு கேட்கிறோமோ அதை குறித்து இறைவன் அப்பாவங்களை மன்னிக்கிறார், அதற்குரிய பகரங்களை ஏற்படுத்துகிறார். எனவே அறியாமையால் செய்கிற பாவங்களில் வகைகளில் முதலாவது அலங்காரப்படுத்தப்பட்டவைகளால் ஏமாந்து பாவங்களை செய்வது. இஸ்லாமிய சமூகம் அப்படித்தான் இருக்கிறது. ஷைத்தானுடைய குழப்பங்கள் அதற்கு மிக முக்கியமான காரணம். ஒரு ஆள் ஒரு மார்க்கத்திற்கு முரணான ஒரு விஷயத்தை செய்கிறார். இதை செய்யக்கூடாது என்று சொன்னால் நம்மில் பலரும் கேட்கிற பெரும் பொது கேள்விகளில் ஒன்று,
நான் மட்டுமா செய்யற, எல்லாரும் தானே செய்யறாங்க. ஒரு பாவம் இன்றைக்கு அழகாக்கப்படுகிறது. அந்த அழகுபடுத்தப்படுகிற விஷயம் ஒரு கட்டத்தில் அது பாவமாக தெரியவில்லை. பாவங்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய காலத்தில் நாம் வாழ்கிறோம். எதெல்லாம் மார்க்கத்தில் தவறு இருக்கிறதோ அத்தவறுகள் தவறல்ல, அதுவும் மனுஷ வாழ்க்கைக்கு உள்ளதுதான் என அலங்காரப்படுத்தப்பட்டு அங்கீகரிக்கப்படுகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஒரு காலத்துல அந்நியமான ஆண் பெண் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற சந்திப்புகளை திருமணம் அல்லாமல் சந்திப்புகளை தவறு என்று இந்த சமூகம் கருதியது. இன்றைக்கும் அதை தவறு என்று கருதுகிறது. ஆனால் வருடங்களுக்கு முன்பு இருந்த பார்வையும் இன்றைக்கு இருக்கிற பார்வையும் ஒன்றல்ல, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அன்றைக்கு பார்க்கப்பட்ட பார்வை அது சமூகத்தில் பெரும் பிரளயங்களை பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. இன்றைக்கு அப்படி அல்ல. எல்லாம் நடக்குது, அதுல 1 10 11 நடந்துட்டு போயிடலாம். இந்த சம்பவங்களை சொல்லுகிற போது நம்ம ஏரியாக்கள் நடந்த 10 சம்பவங்கள் 5 சம்பவம் நமக்கு ஞாபகத்துக்கே வரும். பல குடும்பங்கள் இது நடந்து கொண்டிருக்கிற ஒரு அம்சமாக மாறிவிட்டிருக்கிறது. பார்வைகள் வேறுபட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அதை கடந்து செல்ல வேண்டுமானால் ஆண் பெண் உறவை தாண்டி பெண் பெண் உறவுகள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது, அலங்காரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய கல்லூரிகளோ அல்லது இஸ்லாமிய பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களோ அல்லது மற்ற பள்ளிக்கூடங்களிலோ பெண் பெண் உறவு என்பது, ஆண் ஆண் உறவு என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமாக இருக்கிறது. ஒரு பெண் அந்நியமான ஆணோடு எப்படி நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் போதிக்கிறதோ அதைவிட பலமாக போதித்தது ஒரு பெண் இன்னொரு பெண்ணோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆனா இன்னைக்கு ஒரு பெண் பெண்ணோடு எப்படி நடக்கணுங்கிற அந்த வரைமுறைகள் பெரும்பாலும் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. அலங்கரிக்கப்பட்ட அடிப்படையில் பாவங்கள் சர்வசாதாரணப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு பெண், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒரு பெண் தனக்கான துணையை பெண்களில் ஒருத்தியாகவே தேடிக் கொள்கிறார். ஆணை தேடுறதில்லை. எனக்கான துணை என்னோடு படிக்கிறவர்களில் ஒரு பெண் தான் என்று தேடிக் கொள்கிற சூழல் கல்லூரிகளில பள்ளிக்கூடங்களில ஏற்பட்டிருக்கிற அவலநிலையை பார்க்கிறோம். சமூக சீர்கேடுகள் உருவாவதற்கான பல காரணங்களில் ஒன்று ஷைத்தான் ஒரு தவறை அழகுபடுத்துவது, அலங்காரப்படுத்துவது, அதன் மூலம் ஆசை ஊட்டுவது. இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற பல தவறுகளுக்கு பின்னால் இருப்பதும் ஆசையும் அலங்காரமும் தான். செல்வங்கள் சிலருக்கு அலங்காரம், ஆசை பின்னாலே போறார். அல்லாஹ்வை மறந்து விடுகிறார். ஹலால் ஹராமை பார்ப்பதில்லை, பேணுதல்களை பார்ப்பதில்லை, அதில் இருக்கிற வழிமுறைகளை பார்ப்பதில்லை. எனக்கு பணம் கிடைச்சா போதும். ஏன்? அவனுக்கு முன்னால் இன்னொரு பணக்காரன் அலங்காரப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவன் கார்ல போறது, அவன் பைக்ல போறது, அவன் சொந்த வீட்டில் இருக்கிறதை, அவன் செலவழிப்பதை பார்க்கிற இவனால் அது மாதிரி நானும் ஆகணும். என்ன செய்தது? நம்மகிட்ட இருக்கிற சூழலுக்கு அது பத்தாது. எனவே அதற்கு ஏற்ற வழிமுறையை சூழலை உருவாக்க வேண்டும். அது தவறா இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்று போகிற சூழலை பார்க்கிறோம். வட்டிக்கு பின்னால் இஸ்லாமிய சமூகத்தில் பெரும் கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது, இல்லை என்று மறுக்க முடியாது. ஏன் வட்டி வாங்குறேன்னு கேட்டா இன்னைக்கு வட்டி இல்லாம என்ன இருக்குன்னு கேட்கிற சூழல். கிரெடிட் கார்டு இன்னைக்கு நிறைய முஸ்லிம்கள்ட்ட இருக்கிறது. ஏன்? தொழுகையாளர்களிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாத்தவர். ஒருத்தர் தொழுகிறார், ஆனா கிரெடிட் கார்டு யூஸ் பண்றார். ஏங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்க, அது வட்டி இல்லையா என்று கேட்கிற போது இன்னைக்கு பிசினஸ்ல இது சர்வசாதாரணம், இதை யூஸ் பண்ண இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க என்று கேட்கிற சூழல். அதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. ஒரு பொருளை வாங்க போறீங்க, ஒரு பொருள், அந்த பொருளுக்கு அவனே சொல்றான் கிரெடிட் கார்டு இருந்தா டிஸ்கவுண்ட் உண்டு, நீங்க இல்லைன்னா மொத்தமா கொடுத்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்றான். அந்த டிஸ்கவுண்டுக்காக ஆசை ஏற்பட்டு கிரெடிட் கார்டுகளுக்கு பின்னால் போகிற பல இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், வட்டிக்கு பின்னால் போகிற இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். பொருளாதாரத்தின் தேவையோ அல்லது தங்களை உயர்வுபடுத்தி காட்ட வேண்டும் என்கிற ஆசையோ இன்றைக்கு பலரையும் கடனாளிகளாக, வட்டியோடு சேர்ந்த கடனாளிகளாக மாற்றி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொன்றையும் எடுக்கலாம். அலங்காரம், ஆசை, ஷைத்தானுடைய பிரதானமான இந்த 2 சதிகளும் பலரையும் பாவங்களுக்குள்ளால் ஈட்டி இருப்பதை
நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் அதிலிருந்து நம்மை விலக்கி கொண்டு சைத்தானை அல்லாஹ் எப்படி நமக்கு அறிமுகம் செய்கிறானோ அறிமுகத்திற்குட்பட்டு அவனை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அவனது எல்லா விதமான சதிகளையும் முறியடித்து நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல உண்மையான முஸ்லிம்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. கூடு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தஃபீஹி அன்னி வ அன்கும் வ அன் ஸாயிரில் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் வ ரதிக்குல்லாஹி அக்பர் வல்லாஹு அலம்.